Hi friends, good morning. Welcome to my channel. It's a Bimoto mobile app. இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. மீன்ஸ் க்ளோசரிஸ் அண்ட் ப்ரொவிஷனல்ஸாக திங்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு ஒன்ஸ் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். இதனுடைய மொபைல் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படிங்கிற கொரட்டை இஸ் நாட் அ குட் ஸ்லீப். கொரட்டைங்கிறது ஒரு அரைகுறையான தூக்கம். அதுக்கு எங்கள் மெடிக்கல் லாங்குவேஜில் சொல்கிறது அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா. அப்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா உள்ளே போகிறது காற்றுக்கு அப்ஸ்ட்ரக்ஷன் அடைப்படுது. ஸ்லீப் அப்னியா என்ன ஆகும்னா நைட்டில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தூங்குவார், பெண்ணு கொரட்டை விடுவா. திடீர்னு அந்த மூச்சை நிறுத்திடுவாங்க. ஒரு ஹாஃப் அ மினிட்டுக்கு மூச்சே வராது. ஐயோ அப்படின்னு எழுந்திரிச்சு வரோம். ஸோ அது கண்டினியூஸாக ரெம் ஸ்லீப்புங்கிறது தூக்கம் டீப் ஸ்லீப்பான அப்படியே 4 மணி நேரம் தூக்கி வரணும். எப்படின்னா ஒவ்வொரு மணி நேரமும் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய அந்த கொரட்டை. அதனால் அந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்படினால தூக்கம் சரியாக இல்லைன்னா பிளட் ப்ரெஷர் மேலே போகும். ஆனால் எல்லாரும் சார் சவுண்ட் ஸ்லீப் நல்லா தூங்கினா கொரட்டை விடுறாங்க, அதான் ரொம்ப அசதியாக இருக்காரு போலப்பா, அதான் அவ்வளோ கொரட்டை விட்டு தூங்குறது, அப்படி தான் நினச்சிட்டு தவறான அபிப்பிராயம். கொரட்டை விட்டு தூங்குறதுங்கிறது அது நாட் டீப் ஸ்லீப். இப்போ இன்னொன்று, இப்போ அதை தடுக்குது. இப்போ அது ஒரு சைக்காலஜிக்கலாக பெரிய பிரச்சனைலாம் வருது. இப்போ பக்கத்தில் தூங்க முடியலன்னு சொல்லி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுற அளவுக்குலாம் போய் பார்க்க முடியுது. அப்படிங்கப்போ அது வந்து ஸ்னாரிங்க்கு ஸ்டாப் பண்ணதுக்காக கொஞ்சம் நோட்ஸில் வைக்கிற மாதிரி காதில் இது பண்ணுற மாதிரிலாம் வைக்கிறாங்க. அந்த வேஸ்ட்லாம் வைக்கலாமா? அது வந்து தீர்வு அதெல்லாம் மெட்டபாலிக் சிண்ட்ரோம். உடம்பு தடியாக இருக்கிறவங்களுக்கு கொரட்டை வரும். கொரட்டை வந்தால் ஹார்ட் அட்டாக் வரும். ஹார்ட் அட்டாக் வந்தால் பிரெயின் அட்டாக் வரும், ஸ்ட்ரோக் வரும். இது ரெண்டும் வரலன்னா முழங்காலெல்லாம் வலிக்கும், ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அவங்களுக்கு கல்யாணமானால் குழந்தை பிறக்கிறது லேட் ஆகும். இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இது உண்மையான கொரட்டையா, இது வித்தியாசமான ஒரு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே ஸ்லீப் ஸ்டடி அப்படின்னு ஒன்று பண்ணுறோம். அதாவது நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு 8 மணிக்கு நைட்டு வரணும். அங்கேயே எல்லா விதமான லீட்ஸ் கனெக்ட் பண்ணுவோம். ஒரு 12 லீட்ஸ் ஃபார் த ஹார்ட்டு. அதே மாதிரி மூச்சு நல்லா விரிஞ்சு வருதாங்கிறதுக்கு ஒன்று. இந்த மூளைக்கு ஒரு 4-5 லீட்ஸ் கனெக்ட் பண்ணி வில் கனெக்ட் டு மெஷின். 9 மணிக்கு 10 மணிக்கு தூக்கம் வரதுனா தூங்கலாம். உங்கள் ரிலேட்டிவ்ஸ் பக்கத்துலேயே ஒரு கவுச்சில் தூங்கலாம். இந்த டெக்னீஷியன் அடுத்த ரூமில் கம்ப்ளீட்டாக ஒரு கிளாஸ் விண்டோவில் பார்ப்பார். கம்ப்ளீட்டாக 8 மணி நேரம் 10 மணி நேரத்துக்கு அந்த கம்ப்ளீட் ரெக்கார்டிங் வரும். அந்த டைமில் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் எப்படி மேலே ஏறுது, உங்கள் பிளட் ப்ரெஷர் எப்படி ஏறுது, உங்கள் பல்ஸ் ரேட் எவ்வளோ ஜாஸ்தி ஆகுது. நைட்டில் தூங்கும்போது பல்ஸ் பிபி குறையணும். சப்போஸ் பகலில் 140-80 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டில் 120க்கு வரணும். பிளட் ப்ரெஷர் பேஷண்ட்டை நீங்கள் 160 இருந்ததுன்னா நாக்டர்னல் டிப்பு. நைட்டு 12 மணிக்கு நீங்கள் நல்ல தூக்கமாக இருந்தால் பிபி கண்டிப்பாக குறையணும். பிளட் ப்ரெஷர் குறையுதா, பல்ஸ் ரேட் குறையுதா, எவ்வளோ தரம் மூச்சை நிறுத்துறீங்க, உங்களுக்கு தெரியாமையே மூச்சை நிறுத்தி எப்படி உங்கள் தூக்கத்தை கெடுக்குது. தூக்கத்துக்கு இந்த வேவ்ஸ் எல்லாம் ஆல்ஃபா வேவ்ஸ், பீட்டா வேவ்ஸ், தீட்டா வேவ்ஸ், இது கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணுறதுக்கு 8 மணி நேரம் ஆகும். தென் கிவ் யூ ரீடிங் அண்ட் தென் கிவ். அது மாதிரி அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்படின்னா இருந்ததுன்னா சிபேப்னு ஒரு மிஷின் வைப்பாங்க. முகத்தில் ஒரு மாஸ்க்கை வச்சு இப்படி பண்ணிவிட்டு அது ஒரு மிஷின் பக்கத்துலேயே பெட்டில் வச்சுட்டோன்னா அது நல்ல ப்ரெஷர் கொடுக்கும். அந்த மிஷின் நல்ல ப்ரெஷர் கொடுக்கும்போது மூச்சு நிற்காது. நீங்கள் தூக்கத்தில் அப்படிங்கிறதுக்கு மேலே அந்த மூச்சு ஃபாஸ்ட்டாக உள்ள பம்ப் அடிக்கிற மாதிரி காற்று அடிக்கும். நல்லா நிம்மதியாக தூக்கம் வரும். போஸ்ட் சிபேப் பைபேப் மிஷினை போட்டதுனால அதே அந்த ஸ்லீப் ஸ்டடி பண்ணும்பொழுது அந்த மாறுபட்ட அந்த கம்ப்ளீட்டாக நல்லாயிடும். It's sponsored by Bimoto mobile app. Thank you friends.